மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மிதுன ராசி ஆவணி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆவணி மாசம். ஆவணி மாசம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். வீடு மனை கொள்வதற்கும் வீடு கிரக ஆரம்பம் செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆவணி மாசம் 11ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் விலகக்கூடிய நாள். அடுத்ததாக ஆவணி மாசம் 22ஆம் தேதி சந்திர கிரகணம். அதாவது இரவு தான் வருது. சந்திர கிரகணம் எப்பவும் இரவு தான் வரும். இரவு 9:56 இருந்து இரவு 1:26 வரைக்கும் சந்திர கிரகணம் நடக்கிறது. கர்ப்பிணிகள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. கர்ப்பிணிகள் கவனமாக இருக்கக்கூடிய நாள் சந்திர கிரகணம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் தான் நவகிரகத்தில் 4 கிரகங்கள் பிறந்தது இந்த ஆவணி மாதம் தான். சூரியன் ஆட்சி பெற்றக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மாதத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் அதே போல் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் பிறந்தது இந்த ஆவணி மாதத்தில் தான். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாதத்திலே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம், அதாவது 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதன் தான். 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 14ஆம் தேதி வரை. வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராசிநாதன் வாக்கு குடும்பம் வருமான ஸ்தானத்துல சஞ்சரிப்பது யோகம். அதாவது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகும், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது வருமான ஸ்தானம். அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் இருக்கும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உள்ளவரிடம் மிக அற்புதமான ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 4ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காருன்னா அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு நிறைய வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. ரியல் எஸ்டேட், ஏன்னா காலி நிலத்துவங்கிறது 4ஆம் இடம். அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும். நிறைய வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா நிலம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களே அதிகமாக இருக்கிறது ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது. இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அதே போல கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக ராசி புதன் வந்து 3ஆம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம். அதாவது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பத்திரப்பதிவு, வீடு நிலம் வாங்கி இந்த பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்கள் இடத்தையோ நிலத்தையோ விற்கக்கூடிய அமைப்பு, அதன் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி இளைய சகோதர வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கீர்த்தி புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் கேதுவோட சேர்ந்து செஞ்சரிக்க போகிறார். கேது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதனுடைய பலனை தடுக்கும், சுருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் கேதுவோட சேர்ந்து செஞ்சரிக்க போகிறார். அப்படிங்கிறதுனால எத்தனாம் தேதி வரை? 30ஆம் தேதி வரை. அப்போ விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். 14ஆம் தேதிக்கு பிறகு திங்கட்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அதே போல் அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நன்மையான பலன்கள், எடுத்த காரியம், ஏன்னா 3ஆம் இடங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்போ எடுத்த காரியம் தடையில்லாமல் முதல் முயற்சியிலே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 14ஆம் தேதிக்கு பிறகு விநாயக பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே செஞ்சிருக்கிறார் 4ஆம் தேதி வரை. பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம். அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, சிந்தனை செயல்திறன் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, கவர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு. 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கார் அப்படின்னாலும் ஒரு சில விரயங்கள், ஆடம்பர செலவுகளும் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
4ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்குத்தனம், குடும்பம், வருமானம். 5-2 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மிகவும் அதாவது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கார் அப்படின்னா சுப செலவு, குடும்பத்திற்காக சுப செலவுகள், அதாவது எங்கே டூர் போகிறதோ அல்லது குடும்பத்தில் கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடந்து அதன் மூலமாக செலவு வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான செலவுகள் குடும்பத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சுக்கிரன் 29ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்குத்தனம், குடும்ப வருமான ஸ்தானம் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சியும் வருமானம் சம்பந்தமான வளர்ச்சியும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் சொல்லக்கூடிய 6க்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 28ஆம் தேதி வரை. அப்ப 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். பொதுவா அதாவது 6ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கார் அப்படின்னாலே தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா அதாவது வீடு, நிலம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்காருன்னா அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு லாபம், இந்த மாதிரியான லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களையும் செய்யும் செவ்வாய் 28ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். 28ஆம் தேதிக்கு பிறகுதான் 5ஆம் இடத்துக்கு வரார். ஆனால் மாசத்தோட பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி, புகழ், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்ப எடுத்த காரியம் முதல் முயற்சியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துல அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். அதுவும் சூரியன், நவகிரகங்களின் தலைவன். அப்போ பார்த்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான திட்டங்கள் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் அது எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதனால பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் இந்த மாதம் முழுவதுமே விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் எடுத்த காரியம் எடுத்தபடியே உடனே நடக்கக்கூடிய அமைப்பாகவும், புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பாகவும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவும், அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும், வருமானம் பெறக்கூடிய அமைப்பாகவும், நிலம், இடம், இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பாகவும் ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.